கடலூரை விட இங்கே கோயம்புத்தூரில் பெஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சது. ஓகே. ஸோ அன்எக்ஸ்பெக்டட் எல்லாமே நிறையா நடந்த ஒரு ஃபீல். ஓகே. நல்லா இருந்தது. சூப்பர். புது விதமான அனுபவங்கள் கிடைச்சது. நல்லா இருந்தது. ஒரு ஃப்ரூட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொய்யாக்கா சட்னி வந்து போட்டோம். நார்மலா புதினா சட்னி வந்து வீணா போயிடும், பெருசா அதை வந்து கண்டுக்க மாட்டாங்க, அதை வந்து கட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுனால இந்த வாட்டி கொய்யாக்கா சட்னி கொடுத்தோம். அது வந்து சூப்பரா போச்சு. கோயம்புத்தூர் ஃபுட்டு நல்லா இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு. எல்லா வெரைட்டி ஸ்வீட்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் நிறைய சாப்பிட்டேன் இன்னைக்கு. அதுக்கப்புறமா வந்து தட்டு இட்லி நல்லா இருந்துச்சு. அல்டிமேட் தட்டு இட்லி, அந்த பரோட்டா குருமா சிக்கன் மாதிரியே இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது அந்த ஸ்வீட்டு நிறைய எக்கச்சக்கமா போயிடுச்சு வயிற்றுள்ள. ஒன் டேல எடுத்தது 2 வீடியோஸாக எடிட் பண்ணியிருக்கு. இது போக இன்னொரு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு ஃபுட்டேஜ் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ் அண்டு கேமராமேன்ஸ் வந்து எஃபர்ட் போட்டு இது பண்ணாங்க. ஹாய் ஹலோ, நான் உங்கள் ஷான்பி. இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது அபி அண்ட் ரித்திகோட வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு. வெட்டிங்கோட மொதல் நாள் ரிசப்ஷன் எடுக்கிறதுக்கு வந்திருக்கோம். இது வந்து MNCR கிராண்ட் பேலஸ். இது இந்த மண்டபத்தில் நடக்கிற ஃபஸ்ட்டு கல்யாணம். அது ரித்திக் அண்ட் அபியோட கல்யாணம் தான் ஃபஸ்ட்டு கல்யாணம்னு சொல்லிக்கிறதுக்கு நம்மளுக்கும் சந்தோஷமாக இருக்குது, அவங்களுக்கும் ரொம்ப பெருமையாக இந்த கல்யாணத்தை ரொம்ப கிராண்டாக பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த MNCR கிராண்ட் பேலஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா நீலாம்பூரில் லொக்கேட் ஆகிருக்கு. ஹைவேலேருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸ் தான் உள்ள டேக் ஆஃப் எடுத்தால் இந்த மண்டபம் வந்துருந்தோம். பட் கிராண்ட் பேலஸ்ன்னு பேர் வச்சுருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து ரொம்ப கிராண்டாக இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 200 to 400 கார் பார்க்கிங் இருக்குது. ரொம்ப கிராண்டாக பண்ணியிருக்கிறாங்க. மண்டபத்தோட ஆம்பியன்ஸ்லேருந்து மண்டபத்தோட கார் பார்க்கிங் வரைக்கும் பிரம்மாண்டமாக இருக்குது. இங்கே தான் 400 இருக்குதுன்னு பார்த்தா பக்கத்தில் இன்னும் ஒரு 400-500 கார்ஸ் நிறுத்துகிற அளவுக்கு ரொம்ப பெரிய மண்டபம். எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் கோயம்புத்தூரில் லார்ஜஸ்ட் மண்டபமாக கூட இருக்குன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு கிராண்ட் மண்டபம். மண்டபத்தில் என்னென்ன ஃபுட்டுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, டெக்கரேஷன் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ப்ரீ வெட்டிங் ஷூட் என்னென்னலாம் பிளான் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோங்கிற எல்லாத்தையுமே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க. டெக்கரேஷன் நம்மளோட ஆஸ்டர் ஈவெண்ட் சௌரவ் தான் இந்த ஹாலுக்கு டெக்கரேஷன் பண்ணியிருக்காரு. சாரி, இந்த ஈவெண்ட்டோட டெக்கரேஷன் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து மாப்பிள்ளை அழைப்பு வந்து கோயில் போயிட்டு இந்த வழியாக தான் வந்து பொண்ணு மாப்பிள்ளையோட என்ட்ரி இருக்குது. என்ட்ரியே வேற லெவலில் பண்ணியிருக்கிறாங்க. டெக்கோரில் ஒரு சில மண்டபத்துக்கு வந்து வெளியே வந்து சீரியல் லைட் போட்டு டெக்கோர் பண்ணுவாங்க. பட் இந்த மண்டபம் ஃபுல்லுமே LED லைட்டில் அவங்க டிஃபால்ட்டாகவே டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. வேற லெவலில் இருக்குது. பார்ப்போம். இப்போ வந்து நம்ம வந்திருக்கிறது வந்து தினேஷ் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு, ரித்திகோட அண்ணா. அவர் வந்து ஃபுட்டு எப்படி இருக்கு, ஃபுட்டுக்கு என்னென்ன பிளான் பண்ணாங்கிறது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நிறைய விஷயம் பிளானிங் வந்து அவங்க ரொம்ப டீப்பா பண்ணுவாங்க. ஃபுட்டு சொல்லவா வேணும், கேட்டுருவோம். தினேஷா, ரித்திகோட ரிசப்ஷனுக்கு ஃபுட்டு எந்த மாதிரியான பிளான் பண்ணீங்க? ரிசப்ஷனை பொறுத்த வரைக்கும் அதிக பால் வர்றது ரிசப்ஷன்ல தான் வருவாங்க. ஸோ நல்ல ஃபுட்டு, நிறைய வெரைட்டி டிஃப்ரெண்ட்டாக அவங்க ட்ரை பண்ணோம். அதே சமயம் அது சுவையாகவும் இருக்கணுங்கிறதுல நாம் ரொம்ப உறுதியாக இருந்தோம். ஸோ அதனால ஃபஸ்ட்டு சவுத் இந்தியன் வெரைட்டிஸில் எது நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க, குழந்தைகளும் எல்லாருமே எப்படி சாப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணோம். அப்புறம் கொஞ்சம் லைவ் கவுண்டர்ஸில் பாஸ்தா வந்து கொடுக்கலாம், ப்ளஸ் இந்த சிஷ்வான் நூடுல்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணோம். சைனீஸும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். சூப்பர். இதோட விட வேணாம், கொஞ்சம் ஒரு நான்வெஜ் டச் இருக்கலாம். கல்யாணம்னா நம்ம 1 மாசத்துக்கு 2 மாசத்துக்கு வெஜிடேரியன் மட்டும் தான் சாப்பிடுவோம். அது சிக்கன் பீஸ் கிடையாது, அது வந்து வெஜிடேரியன் தான். வெஜ் சிக்கன் கிரேவி அது வித் பரோட்டா, அதுக்கப்புறம் பெசரட்டு. அது ஆம்லெட் வந்து வெஜ் ஆம்லெட், பருப்பை ஊற வச்சு புளிக்க வச்சு வெஜ் ஆம்லெட் மாதிரி நம்ம பண்ணி வந்து ரொம்ப சுவையா வந்து பண்ணியிருக்கோம். ஆக்சுவலா அது வந்து கலக்கிய வர சூப்பரா இருக்கு.
கரண்டி ஆம்லெட் மாதிரி செமையா இருக்கு. பாக்குறப்பே தெரியுது அந்த ஆமா. ஃபினிஷிங். சரி, இதுல வந்து ஒரு ஃப்ரூட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொய்யாக்கா சட்னி வந்து போட்டோம். நார்மலா புதினா சட்னி வந்து வீணா போயிடும், பெருசா அதை வந்து கண்டுக்க மாட்டாங்க, அதை வந்து கட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அப்படி இருக்க கூடாதுங்கிறதுனால இந்த வாட்டி கொய்யாக்கா சட்னி கொடுத்தோம். அது வந்து சூப்பரா போச்சு. உங்களுக்கு இன்னைக்கு பிடிச்சது? எனக்கு வந்து எல்லாமே பிடிச்சது. குறிப்பா வந்து இந்த இட்லி ரொம்ப சாஃப்டாகவும் அதுக்கு கருவேப்பிலை குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டா இருந்தது. ப்ளஸ் இது திரங்கல் பாயா ஆப்பத்துக்கு வச்சிருந்தோம், அதுவும் அது கூட இது தேங்காய் பால் வந்து ரொம்ப சுவையா இருந்தது. ஒரு கோல்ட் காஃபி குடிக்கிற மாதிரி ரொம்ப தித்திப்பா அல்டிமேட்டா இருந்துச்சு. ஆமா, ஓகே. அது கூட மத்த சொல்லிட்டே இருக்கலாம், எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் எப்பவுமே நாங்க இது எழுதும் போது ஸ்வீட்ல தான் ஆரம்பிப்போம். என்ன ஸ்வீட் நாங்க எழுதுறோம்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. அது என்னமோ கரெக்ட் தான். ரித்திக்கு வந்து ரெண்டாவது வந்து ஒப்பீனியன் வந்து அதிகமா கொடுக்கறது வந்து விஜய் தான் நினைக்கிறேன், இல்லையா? கண்டிப்பா அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. ஏன்னா அவங்கள விட்டுட்டு அடுத்து அந்த அவுட்டோர் ஷூட்டுக்கே வந்து அண்ணி வரலன்னு சொல்லி ஒரு 5 தடவை சொல்லியிருப்பான். ஓகே, ஃபுட்டு என்ன மாதிரியான பிளான் நீங்க பண்ணீங்க? ஃபுட்டுக்கு மெயினாக என்ன யோசிச்சோம்னா வெரைட்டி நல்லதாக இருக்கணும், யூனிக்காக இருக்கணும். இது வரைக்கும் இதில் வந்தவங்க எல்லாம் அப்படி சாப்பிட்டுட்டு ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த ஃபுட் இருக்கணுன்றதுல ரொம்ப தெளிவாக யோசிச்சுட்டு இருந்தோம். அதில் வெரைட்டியில் வந்து எல்லா இதுவுமே டச் பண்ணணும். ஒன்று வந்து இப்போ இட்லினா இட்லி வெரைட்டி, தோசை, அப்புறம் பரோட்டா கண்டிப்பாக இருக்கணும். ஒரு அதாவது ரொட்டி வெரைட்டியில் ஒன்று, அப்புறம் ரைஸில் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் லைவ் கவுண்டர்ஸில் வந்து பீட்சா ஃபர்ஸ்ட் யோசிச்சோம். அப்புறம் பீட்சா கொஞ்சம் செட் ஆகாதுன்னு தோண்டிட்டு அப்புறம் பாஸ்தா, நூடுல்ஸ் அந்த மாதிரி போயிட்டோம். ஸோ இது பீட்சா சாப்பிட்டா வேற எதுவும் அதிகமா விரும்பி சாப்பிட முடியாது. ஆமா, அதுக்காக வேண்டி இதுக்காக ஆக்சுவலி பார்த்தா நாங்கள் ஸ்நாக்ஸ்லேயே பாப்கார்ன் போட வேண்டியது பானிபூரி ஸ்டாலில் கட் பண்ணிட்டோம். ஏன்னா அதை சாப்பிட்டா நைட் டின்னர் அவங்க எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லி ரொம்ப அதெல்லாம் யோசிச்சு ஸ்நாக்ஸை மைல் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் டின்னர் செஷன்ல இப்படி கொண்டு வந்துட்டோம். அது போக மெயினாக வந்து ஸ்வீட்ல தான் கான்சென்ட்ரேட் பண்ணோம். ஸ்வீட் வந்து பெஸ்டா இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப உறுதியா இருந்தோம். அதில் வந்து நான் சூஸ் பண்ணது பார்த்தா ரசகதம், அதுக்கப்புறமா அந்த ஆல்ஃபோன்சோ மேங்கோ அந்த ரோல் மாதிரி, அப்புறம் அந்த மாதிரி 2-4-5 ஸ்வீட்ஸ் நாங்கள் செலக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்க கூட பேசி அவங்க எங்களுக்கு சாம்பிள்லாம் கொடுத்து சாம்பிள் பார்த்து நாங்கள் ஓகே பண்ணி இந்த ஸ்வீட் தான் போடணும் அப்படின்னு சொல்லி எல்லாரோட சஜஷனும் இந்த இப்போ போட்ட 2 ஸ்வீட் அந்த மேங்கோ ரோல் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு. சாப்பிட்டா மறுபடியும் சாப்பிடணுன்ற அளவுக்கு இருக்குது. சொல்லிட்டீங்க, இப்பதான் சாப்பிட போறேன், சாப்பிட்டும் போட்டு சொல்றேன் நீங்க என்னென்ன ஐட்டம் பாட்டாய் கலப்பி இருக்கீங்க. உண்மையான ஸ்வீட் நல்லா ஸ்வீட் சாப்பிட மாட்டேன், ஆனால் நானே இன்னைக்கு 2 ரோல் சாப்பிட்டேன். அந்த அளவுக்கு இந்த ஸ்வீட் வந்து நல்லா டேஸ்ட் நாக்கில் நிற்குது, அந்த அளவுக்கு இருக்குது. அது போக மீதி ஸ்டார்டர்ஸ்லையுமே நாங்கள் பார்த்தா வெஜ் அந்த லாலிபாப் ஸ்டைலில் இருக்கிறது பிளான் பண்ணியிருந்தோம். வேற என்ன மெயினா சட்னி வெரைட்டிஸ் அந்த கொய்யா சட்னி. இது இப்போ அவசரமா டான்ஸ் ஆட போறோம், வந்து டான்ஸ் ஆடிட்டாங்க, கட் பண்ணிட்டா உடனே ஓடுனா போய் தின்னது ரெண்டாவது ஜீரணமாயிட்டு ரெண்டாவது வந்து சாப்பிட வருவீங்க. கரெக்டா? ஓகே, என்ஜாய். அதுக்குள்ள எனக்கு அடுத்த ஒரு டீம் கிடைக்காமையா போயிடும் கேட்கறதுக்கு. அதுக்கப்புறம் இடையில இலையை விரிச்சிருக்காங்க, நானும் சாப்பிட்டுறேன். மாமாவும் மாமனாரும் தினேஷோட சென்னையிலிருந்து வந்திருக்காங்க. கோயம்புத்தூர் ஃபுட்டு எப்படி இருந்துச்சுன்னு மட்டும் நீங்க சொல்லுங்க. கோயம்புத்தூர் ஃபுட்டு நல்லா இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு. எல்லா வெரைட்டி ஸ்வீட்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் நிறைய சாப்பிட்டேன் இன்னைக்கு. அதுக்கப்புறமா வந்து இட்லி, தட்டு இட்லி நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அல்டிமேட் தட்டு இட்லி, அந்த பரோட்டா குருமா சிக்கன் மாதிரியே இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது அந்த ஸ்வீட்டு நிறைய எக்கச்சக்கமா போயிடுச்சு வயிற்றுக்குள்ள. 2 நாளைக்கு அப்புறம் நீ ஒரு மாசத்துக்கு நீங்க ஸ்வீட் பக்கமே போக கூடாது. அந்த ஆம்லெட், வெஜ் ஆம்லெட், அதுதான் எல்லாரும் எங்க வீட்ல வந்தவங்க எல்லாம் அல்டிமேட். வெஜ் அல்டிமேட் வந்தவங்க எல்லாருமே முதல்ல எக் ஆம்லெட் சூப்பரா இருக்குது அப்படின்னாங்க. அப்புறம் வந்து பார்த்தா இன்னும் எக் ஆம்லெட் போடுறாங்கன்னு பார்த்தா இல்ல வெஜ் ஆம்லெட். வெஜ் ஆம்லெட் சூப்பரா இருந்துச்சு. ஆமா, அவங்க எல்லாரும் வாங்கி எனக்கு கொடுத்தாங்க. அது வயிறு ரொம்ப போச்சு எனக்கு, அது நீங்க சாப்பிட்டேன். தேங்க் யூ சார். வந்து நிறைய சாப்பிட பிடிக்கல, முதல்ல கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் வாயில கொடுத்துட்டாங்க. அதனால இப்ப சாப்பிடும் அடுத்து 2வது 3வது ரவுண்ட் ஓடிட்டு இருக்கு. அதனால ஒன்றும் பசிலாம் அந்த அளவுக்கு இல்லை, ஃபுல்லா இருந்துட்டே இருக்கு. ஓகே, தேங்க் யூ so much. A1 கேட்டரிங் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். A1 கேட்டரிங்க்கு தான் தேங்க்ஸ் சொல்றேன் இல்லையா? ஆமா, உங்களுக்கும் தான். எனக்கு A1 கேட்டரிங். அப்புறம் வந்து போட்டோகிராஃபி, வீடியோ எல்லாத்துக்கும் வந்து ஷான் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு தான் மெயினா தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க் யூ so much. தேங்க் யூ so. ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்க. ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். கண்டிப்பா. சூப்பர். தேங்க் யூ so much. நம்ம உட்கார்ந்து சாப்பிட்டு பாப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வா, சான்ஸே இல்ல.
மீன் மேக்கெல்லாம் செஞ்சுருக்காங்க, இருந்தாலும் டேஸ்ட் சூப்பர். அப்புறம் கொய்யாக்காய் சட்னி சூப்பராக இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது கொய்யாக்காய் சட்னி இதுதான். வெறும் கொய்யாக்காய் வச்சு செய்வோமாக்கா? வெறும் கொய்யாக்காய் தான். அக்கா நீங்கள் என்ன சூப்பரைசரா? நல்லா இருக்குங்க. ரிசப்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. நம்ம கூட வந்து ஃபுட்டும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஹரி பிரதர், அபி சிஸ்டரோட தம்பி நம்ம கூட இருக்கிறாரு. வணக்கம். ஹாய் ஹரி பிரதர், ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்க. பாண்டிச்சேரி கடலூருக்கும் கோயம்புத்தூருக்குமான டிஃபரன்ஷியேட் நீங்க என்ன பாக்குறீங்க? கடலூருக்கும் கோயம்புத்தூருக்குமான டிஃப்ரென்சியேஷன். ஓகே, நாங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு கடலூரை விட இங்கே கோயம்புத்தூரில் பெஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சுது. ஓகே. ஸோ அன்எக்ஸ்பெக்டட் எல்லாமே நிறையா நடந்த ஒரு ஃபீல். ஓகே. நல்லா இருந்தது. சூப்பர். புது விதமான அனுபவங்கள் கிடைச்சது. நல்லா இருந்தது. கடலும் கடல் சார்ந்த பகுதியும் கடலூர், மலையும் மலை சார்ந்த பகுதியும் கோயம்புத்தூர். கண்டிப்பாக. ஓகேவா? என்னமோ ரித்திக்கோட இந்த ஈவெண்ட் நீங்க எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பீங்க. நீங்க கடலூர் வந்து பிளான் பண்ணி வந்திருப்பீங்க. எப்படி ஃபீல் பண்ணீங்க? அன்எக்ஸ்பெக்டட்ல என்ன மாதிரியான விஷயம்லாம் நீங்க அன்எக்ஸ்பெக்டடா? நான் வந்து இந்த அளவுக்கு கிராண்டா நீங்க வந்து இவ்வளவு சூப்பர்பா நீங்க பண்ணுவீங்கன்றதை நான் இதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ அது பண்ணது எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது, பிடிச்சிருந்தது. ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு ஃபீல் எனக்கு இருக்கு. திருப்தி. ஓகே. ஹவுஸ் ரித்திக். ஹவுஸ் ரித்திக்னா எப்படி கேக்குறீங்க? நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க ரித்திக்கோட ஒரு மச்சானா உங்களுக்கு? மாமா சாரி மாமாவோட எப்படி ஃபீல் பண்றீங்க? மாமா மச்சான் ஆர் மாப்பிளை மிங்கிள் ஆகிட்டோம், அவ்வளவுதான். மிங்கிள் ஆகிட்டோம், ஆல்ரெடி ஆகிட்டோம். சூப்பர். How was the food? நான் இன்னும் சாப்பிட்டேன். வெரி சேட். நாங்க இப்பதான் சாப்பிட்டுட்டு வந்தோம். நீங்க விட்டீங்கன்னா நாங்க போய் சாப்பிட்டோம். அல்டிமேட்டா சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்திருக்கோம். ஓகே. இதை தாண்டி நம்ம கடலூர்லேயும் பாண்டிச்சேரியில் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம ஷூட் பண்ணி ஒரு அவுட்டோர் ஷூட் எடுத்திருந்தோம். எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? அந்த அவுட்புட் பார்த்தப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தது? பார்த்தப்போ வேற லெவலில் இருந்தது. ஓகே. சீரியஸாக சூப்பராக இருந்தது. அது நார்மல் பிக்கே வந்து அந்த அளவுக்கு இருந்தப்போ நீங்கள் எடிட் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்றது என்னோட மைண்ட் இருக்குது. ஆனால் நான் இன்னும் அந்த எடிட்டர்ஸ்லாம் நான் இன்னும் பார்க்கல. ஓகே. ஸோ நார்மலாக நீங்கள் அனுப்பின பிக்ஸ் தான் பார்த்தேன், அதுவே சூப்பராக இருந்தது. அதாவது என்கேஜ்மெண்ட் இல்லாமல் இப்போ அவுட்டோர் இந்த அதுதான் சொல்கிறேன். ரெண்டுமே இப்போ வந்து நான் ஃபோட்டோஸ் பார்க்கக்குள்ள அது இந்த இப்போ எடிட்டட் வீடியோஸ் நான் இப்போ பார்த்தேன். ஓகே. ஸோ பார்க்கக்குள்ள வேற லெவலில் இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. யூ லைக் இட் வெரி மச். ஆமாம். எனக்கு அதே மாதிரி லிங்க் கொஞ்சம் சீக்கிரமாக கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பாக பிரதர், கண்டிப்பாக தந்துடுறேன். நீங்களும் அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு தேவையான அந்த கட் அவுட்டுக்கு போடுறதுக்கான ஃபுட்டேஜ் நீங்கள் கொடுங்க. நானும் சீக்கிரமாக டெஃபினட்டாக உங்ககிட்ட தான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சான் ஒரு vlog பண்றதுக்கு விட மாட்டேங்கிறடா திதிக்கு. சொல்லுங்க சான், சொல்லுங்க. இது என்ன கால் வலிக்குதா? கால் வலிக்கல. சொல்லுங்க, உங்களுக்கு இது எப்படி இருக்கு? மண்டபம் எப்படி இருக்கு? மண்டபம் வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். சூப்பராக வந்து ஷார்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. எஸ்பெஷலி ட்ரோனில் ஒரு ஷாட் எடுத்திருக்கோம். அந்த ஷாட்டை பார்த்துருங்க. பார்க்கணுமா? பார்த்துருங்க கண்டிப்பாக. ஓகேவா? மண்டபத்துக்கு அந்த ப்ரொமோஷன் எடு, விளாக் எடுன்னு கேட்கவே கூடாது. உள்ள ஒரு எல்இடி வச்சுருந்துச்சா? ஆமாம். பயங்கரமாக இருக்கு. தெறிக்க விட்டீங்க. நல்லா இருக்கா? பயங்கரமாக இருக்கு. ட்ரோனு காணாமல் போச்சு, ஃபுட்டேஜ் எடுக்கலன்னு சொல்லுவேன். தெரியாம ட்ரோன் கொஞ்ச நேரம் காணோம். கசின்ஸ் எல்லாம் வந்தப்போ ட்ரோன்ல அண்ணனுக்கு வந்து நீங்க இப்படி எடுத்தீங்க காணோம். நான் கண்டிப்பா கேட்பேன். ஓகே. ஆனா அதை ஈக்குவலைஸ் பண்ற மாதிரி மண்டபத்தை வந்து ஒரு ஃபுட்டேஜ், ட்ரோன் ஃபுட்டேஜ் எடுத்து செமையா கொடுத்துட்டீங்க. ஓகே. ஓகே. எனிவே
எப்படி இருந்துச்சு நம்மளோட அவுட்டோர் ஃபோட்டோ ஷூட் இன்னைக்கு பார்த்தவங்க என்ன சொன்னாங்க? ஃபோட்டோஸ் பார்க்கறதுக்கு அருமையாக இருக்குன்னாங்க ஒன்று. இன்னொன்று உண்மையான படம் பார்க்குற மாதிரியே இருக்குன்னாங்க. நிஜமான ஹீரோயின் பார்க்குற மாதிரியே இருக்குன்னு சொன்னாங்க. மேபி அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சொல்லியிருக்கலாம். பட் நம்ம ரிலேட்டிவ்ஸுமே வந்து கோயம்புத்தூரில் ஆல்ரெடி இருக்க ரிலேட்டிவ்ஸுமே வந்து அமேசிங்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவுட்புட் அமேசிங். அண்ட் எடுத்த ஃபோட்டோஸ் வந்து 2 இடத்துல வந்து பெரிய பேனரில் வந்து பார்த்துட்டு மர்சல் ஆயிட்டாங்க. செம ஃபோட்டோஸ் எல்லாத்துக்கும் சொல்லிட்டாங்க. எல்லாரும் வந்து இது ஹாப்பி. ஓகே, எனிவே வந்து ரித்திக் வந்து நம்மளுக்கு வந்து தம்பி அட்டூலே பண்ணுவாங்க இருக்கிறதாங்க. ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு கொடுமைப்படுத்தி அந்த மாதிரி ஒரு ஆள். பட் என்னதான் இருந்தாலும் வேலை செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்டாக அது வேணும் இது வேணும்னு கேட்குறப்போ எங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பி தான் இருக்கும். அதுலேயும் ரித்திக் அம்மா வந்து வேறு லெவலு டைரக்ஷன் சைடு அவுட்புட்டு பார்த்துட்டு எல்லாத்துக்குமே ரொம்ப ஹாப்பியாக சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணாங்க. ரிசப்ஷன் வேறு லெவலில் ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதோட அலங்கோலத்தை தான் இப்போ பார்த்துட்ருக்கிறீங்க. எப்படி உட்காந்து என்ன இது பண்ணிட்டுருக்கேன் பார்த்துக்குங்க. நாளைக்கு காலையில் 6 மணிக்கு முகூர்த்தம். 4:30 to 5:30 முகூர்த்தம். இங்கேருந்து 4 மணிக்கு போவோம். திருச்சிற்றம்பலம் புற்றிடும் கொண்டீஸ்வரர் கோயில் ஒத்தக்கால் மண்டபம். ஒத்த கால் நின்னாலும் அந்த மாதிரி ஒரு கோயிலை பார்க்க முடியாது. போனோன்னு சாமி சொல்லுவார், போன் ஆஃப் பண்ணு, யாராவது சத்தம் போட்டீங்க என் சபையிலேருந்து உடனே கிளம்பிடுன்றுவார். அந்த மாதிரியான ஆள் அல்டிமேட்டாக இருக்க போது. நாளைக்கு காலைல பார்ப்போம். அன்டில் தென் நோ வைண்ட் அப், பிளைண்டாக போய் தூங்க போகிறோம். ஓகே ரித்திக்கு, எனவே அந்த ட்ரோன் ஷாட்டை இப்போ நான் உங்களுக்கு ஃபுட்டேஜை காமிச்சிடுறேன். தேங்க்யூ ரித்திக். அவுட்டோரை பற்றி நீ என்ன சொல்கிற? அவுட்புட் எல்லாம் ஓகே, நாங்கள் என்ன மாதிரியான அட்டூழியம் பண்ணோம் நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்? இல்லை அட்டூழியமெல்லாம் கிடையாது. அவுட்டோர் அந்த வீடியோ போட்டப்பவே வந்து எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா எவ்வளோ நாளாச்சு எடுக்கிறதுக்கு அதெல்லாம் சொன்னாங்க. நேற்று வீட்டுக்கு ஒரு ஆன்ட்டி வந்திருந்தாங்க. இது அவங்களுக்கு இன்றைக்கி அட்டன் பண்ண முடியல, நேற்றே வந்து வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போனாங்க. அவங்களுக்கு வந்து சும்மா நீங்கள் அன்எடிட்டட் நாட் ஃபைனலைஸ்டு வீடியோ, அந்த ரெண்டர் பண்ணாத வீடியோ காமிச்சிட்டு கலர் கரெக்ஷன் பண்ணாததை பார்த்துட்டே செமையாக இருக்குது, கிளாரிட்டி எல்லாம் செமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எடுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்லாம் கேட்டாங்க. 1 day அப்படின்னு சொல்லி சொன்னேன். எப்படி 1 dayல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆக்சுவலாக நம்மளோடது வந்து பார்த்தீங்கன்னா 1 dayல எடுத்தது 2 வீடியோஸாக எடிட் பண்ணியிருக்கு. இது போக இன்னொரு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கும் ஃபுட்டேஜ் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ் அண்டு கேமராமேன்ஸ் வந்து எஃபர்ட் போட்டு இது பண்ணாங்க. அண்டு ட்ரோன் பர்சன் வந்து ட்ரோனை ஹேண்டில் பண்ணது வந்து விதம் நல்லா இருந்துச்சு. அண்டு தே டுக் த ரிஸ்க் வித் ட்ரோன், அது அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்டு அவுட்புட் வந்து நல்லா வந்திருக்கு. அண்டு இதுக்கு எல்லாத்துக்கும் பிஹைண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஷானு, அவர் வந்து டைரக்டர். ஸ்டோரி ஸ்கிரிப்ட் எழுதுனது வந்து அங்கங்கே வந்து அம்மா எழுதுனாங்க. அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் முக்கியமாக சொல்லணும்னு நினைக்கிறது என்னென்னா எடிட்டர் நான் சொன்ன சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் எல்லாம் எடிட் பண்ணி கரெக்ட் டைமுக்கு அவுட்புட் கொடுத்தாரு. அது இட்ஸ் அ கிரேட். தேங்க்யூ ஸோ மச். டீம் பியோட 5 star ரேட்டிங்கா வேண்டாம், ஒரு 5 star வாங்கி கொடுத்தாலே நாங்கள் இந்த வேலையை செஞ்சு கொடுத்துருவோம். இல்லை அப்படியெல்லாம் கிடையாது. 5 star ரேட்டிங் கொடுக்கணுன்ட்டு ஆசை தான். இருந்தாலும் நான் வந்து 4.9 தான் கொடுப்பேன். அப்போலாம் தான் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து 100 5 ஸ்டாருக்கு வேலை செய்வாங்க. ரித்திக்கை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் அவன் பேசுவான். ஏன்னா அவன் நம்ம தம்பி தான். சரி, தேங்க்யூ ஸோ மச் ரித்திக். தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு காலையில் சந்திப்போம். தம்பி 12:30 ஆச்சு, காலை அடுத்த நாள் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, எங்களுக்கு தூக்கம் கிடையாது. 4 hours கல்யாணம். in 4 hours போய் காப்பி பண்ணுற வேலையை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வைண்ட் அப்போ முடிப்போம்.
ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 டேஸ் ஆச்சு. இப்போ ரித்திக் சொன்ன ஸ்டோரி எல்லாமே ஒரு 15 நாளாக வந்து ஃபாலோ அப்பு. இந்த டே வந்து ரொம்ப குரூஷியல். 9, 8, 9, 10 ரொம்ப அதிகமான ஆர்டர்ஸு. அதுக்கு நடுவில் முக்கியமான எங்களோட எல்லா கிளைண்ட்ஸையுமே எல்லா விதத்துலையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணணுங்கிறது எங்களோட ஆசை. அது எல்லாத்தையுமே ஓரளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நாங்களும் ட்ரை பண்ணுறோம். இந்த ரிசப்ஷன் இன்றைக்கி ரொம்ப கிராண்டாக முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த டெக்கோர் சௌரவை பற்றி ஒரு சில வார்த்தை சொல்லி தான் ஆகணும். அல்டிமேட்டாக பண்ணியிருந்தான். ஒரு சில இதெல்லாம் பார்க்குறப்ப ஃபினிஷ் ஆகிறப்போ நல்லா இருக்குமா இருக்காதான்னு ஒரு அசம்ஷன்லேயே இருந்தோம். பட் எண்ட் ஆஃப் த டே அங்கேருந்து பார்க்குறப்போ இந்த கலர் டோனும் இந்த ஃப்ளவர்ஸோட ஒவ்வொரு மேட்சிங் கலர்ஸும் சூஸ் பண்ண வந்து வேறு லெவலில் பண்ணியிருந்தான். நல்லா இருந்துச்சு. நாளைக்கு காலையில் முடிஞ்சால் அந்த வெட்டிங்கோடதையும் எடுத்து உங்களுக்கு வந்து vlog காட்டுறேன். முடியாட்டி சங்கடப்படாதீங்க, எனக்கு அவ்வளோ டயர்டாக இருக்குது. அன்டில் தென் பை பாய்.